ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வீக்கெண்டில் தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வந்த தரமான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி டாப் 5 மூவிஸ், டாப் 10 மூவிஸ், கிரைம் த்ரில்லர் மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கக்கூடிய படத்தோட பேர் ரேசோர். இந்த படம் 2026 இப்போ ரீசெண்டாக தெலுங்குல வெளியான ஒரு சூப்பரான ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ரவுடி அரசியல்வாதி CM ஆகுறதுக்காக கரண்டில் இருக்கக்கூடிய CM போட்டு தள்ளுறான். இந்த விஷயம் ஒருத்தருக்கு தெரிய வர அவரையும் அவரோட ஃபேமிலியை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அடியாட்களை அனுப்பி வைக்கிறான் அந்த ரவுடி அரசியல்வாதி. அதுக்கப்புறம் அந்த ரவுடியும் கிட்டே இருந்து அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போகுது. அந்த பொண்ணு எப்படி நம்ம ஹீரோ கையில் கிடைக்க, நம்ம ஹீரோ அந்த ரவுடி கிட்டே இருந்து அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறாரு, உண்மையில நம்ம ஹீரோ யாரு, அதான் இந்த படத்தோட கதையை. இதே மாதிரியான ஜேனரில் ஏகப்பட்ட படங்களை நாம் பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வேற லெவல் எடுத்திருப்பாங்க. ரொம்பவே வைலண்டான ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஒரு டீசன்ட் வாட்சான ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்க நினைக்கிறவங்க நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பார்க்க நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஹைஜாக் 1971. இந்த படம் இப்போ ரீசெண்டாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான ஒரு சூப்பரான ஒரு கொரியன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட ஒன்ல ஸ்டோரி என்னன்னா, 1971 ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ஹீரோவாக இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஹைஜாக்லேருந்து அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எப்படி காப்பாற்றுறாரு, அதான் இந்த படத்தோட கதையை. ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்த இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ட்விஸ்ட்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் படம் ஸ்டார்டிங்கில் 2 வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக கொண்டு போவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற படத்தோட பேர் த ஈஸ்ட் பிளேஸ். இது ஒரு கொரியன் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுக்கு IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸை இப்போ ரீசனாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு நாட்டோட அரண்மனையில் அடுத்து அந்த நாட்டோட அரசர் ஆக போகிற ஒவ்வொரு இளவரசராட்டு தொடர்ந்து மர்மமான முறையில் இறந்து போயிட்டே இருக்காங்க. இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோவுக்கு ஆவிகள்கிட்ட பேசக்கூடிய சக்தியும் ஆவிகளோட உலகத்துக்கு போய் அந்த ஆவிகளை அழிக்கக்கூடிய திறமை நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதையை. ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. மொத்தம் ரன் டைமு 6 hours 46 minutes இருக்கும். கொஞ்சம் பெரிய வெப் சீரிஸாக இருந்தாலும் ஒவ்வொரு எபிசோடுமே இந்த வெப் சீரிஸில் வேறு லெவலில் இருக்கும். ஃபேண்டசி, கிரைம், ஹாரர், சஸ்பென்ஸ், மிஸ்ட்ரின்னு ஒவ்வொரு ஜேனர்லுமே புகுந்து விளையாடிருப்பாங்க இந்த வெப் சீரிஸில். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு வெப் சீரிஸ் தான் த ஈஸ்ட் பிளேஸ். இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த வெப் சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் மா இண்டி பாங்கரம். இந்த படத்துக்கு தமிழில் எங்கள் தங்கம் என டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படம் 2026 இப்போ ரீசனாக தெலுங்குல வெளியான ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ஸில் 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நம்ம சமந்தாவும் நம்ம ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணது நம்ம ஹீரோட ஃபேமிலியில் யாருக்குமே பிடிக்காது. இதனால நம்ம சமந்தாவும் நம்ம ஹீரோவும் தனியாட்டு வாழ்ந்துட்டு வராங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமாட்டு நம்ம ஹீரோட ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இதனால் நம்ம ஹீரோயின் சமந்தாவும் நம்ம ஹீரோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரவுடிகளால் நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் பிரச்சனைக்கும் வருது. அந்த பிரச்சனையாவது நம்ம ஹீரோயின் எப்படி சமாளிக்கிறாங்க, அந்த ரவுடிகளாக யார், எதுக்காக நம்ம ஹீரோவோட ஃபேமிலி கிட்டையும் நம்ம ஹீரோயின் கிட்டையும் பிரச்சனை பண்ணுறாங்க, அதுக்கான காரணம் என்ன, அதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் நம்ம சமந்தாவை தான் லீட் ரோலில் பண்ணியிருப்பாங்க. நம்ம சமந்தாவோட ஆக்டிங் எல்லாமே இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நம்ம சமந்தா பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. ஒரு சில எமோஷனல் சீனும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க ஒன் டைம் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்புக்கு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் 23,000 Lives. இது ஒரு ஹாலிவுட் மூவி.
இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கடல் வழியாக வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அகதிகள் கடலில் உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கப்பலை ஒன்று விலைக்கு வாங்குறாரு. அந்த கப்பலை எடுத்துட்டு அந்த அகதிகளை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன மாதிரியான பிரச்சனை அதை சந்திக்கிறாரு, கடைசியில் நம்ம ஹீரோ அந்த அகதிகளை காப்பாற்றினாரா இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன மாதிரியான பிரச்சனை அதை சந்திக்கிறாரு, அதான் இந்த படத்தோட கதையே. ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய படம் தான் இந்த 23,000 லைவ்ஸ். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த இந்த வீக்கெண்டில் தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வந்து 5 தரமான த்ரில்லர் படங்களை நீங்கள் எந்த படத்தையாவது இது வரைக்கும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 படங்கள் உங்களோட ஃபேவரட் மூவி கீழே கன்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டாப் 5 மூவிஸ், டாப் 10 மூவிஸ், கிரைம் த்ரில்லர் மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ஹோலி டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.